மா நான் எந்த அலாரமும் வைக்கலம்மா. மா இது அலாரம் இல்லைம்மா, என்ன அலற விடுறதுக்கு நீ வந்த காட்டேரிமா. இப்போ மட்டும் நீ என் கால் அட்டன் பண்ணாமல் இருந்திருந்தேன்னு வையி, அடுத்த கால் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். இப்போ நீ தப்பிச்சிட்ட. ஹேய், என்ன உட்கார பார்க்குற? நீ 2 நிமிஷம் லேட்டு. ஒழுங்கா 20 தோப்புக்கரணம் போடு. ஏய் எங்க பாரு குதிரவால. சாரி சிஸ்டர். நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடும் வெப்பத்தால் மயங்கி விழுந்து உயிரிழக்க நேரிடலாம் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ஏன்டா அவன் நொண்டின்னு வரான், என்னன்னு கேட்டா? கேட்காத அவன் எதனா ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுனுப்பான், இவன் எதனா வேலை பண்ணிப்பான், அவங்க அப்பா காலை வச்சுனுப்பான், அதை சொல்லுவான், கழுத்தறுப்பு போடுவான். மச்சான் வேணா விட்டுரு, கேட்காத. அதுவும் கரெக்டு தான். அடாடாடா, அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட டீ குடிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா மச்சான்? என்னடா அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. எங்களுக்கு ஒன்றும் வேணாம். அப்போ என்னை பார்க்குறவங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் சிலுக்குடா. மச்சான் அந்த பக்கத்து வீட்டு சாந்தி எனக்கு பாலம் ரிக்வெஸ்ட் பண்ணுகிறா, என்ன கதை அது? அவங்க வீட்டுக்காரன் எவ்வளோ இழுத்துன்னு ஓட்டானா, அதான் உனக்கு கொடுத்துனுங்கிறா. சி என்ன ஃபோக்கஸ் நம்ம மேலே திரும்புது. மச்சான் பிச்சை என்ன உங்கள் அக்கா ஓடி போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அவ்வளோதான், இதுதான் சாகணும். உங்கள் அப்பா சீர்வரிசை கூட வைக்க மாட்டான். எப்படியோ காசை மிச்சம் பண்ணிடுவீங்க. பலி ஆளுங்கடா நீங்கள். டேய் யாரா சொல்கிறது? எங்கள் அக்கா வீட்டில் ரூம்லேயே இருந்தா, நான் பார்த்தனே. அது செருப்பு கூட வெளியில் இருந்துச்சு. உங்க அக்கா ஓடி போயிட்டாடா. என்னம்மா சொல்ற? உங்க அக்கா ஓடி போயிட்டாடா. அவ ரூம் லாக்ல இருந்துச்சு. பின்வாசல் வழியா ஓடி போயிட்டாடா. பின்வாசல் வழியாவா? ஆமாண்டா. சரி, அவ செருப்பு வெளியில இருந்துச்சு. வீட்ல புது செருப்பு பாக்ஸ் கூட ஒன்று இருந்துச்சுப்பா. அது பேர் கூட விகேஜிப்பா. அக்கா என்னக்கா செருப்பு இது இப்படி கிழிஞ்சிருக்கு? ஆமா கிழிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அக்கா விகேசி அக்கா சூப்பரா இருக்கும். சரிம்மா நான் வைக்கிறேன். என்னப்பா வைக்கிறேன்னு சொல்ற? வேற என்னம்மா பண்றது? வாப்பா போய் அவளை கூட்டின்னு வரலாம். அவன் முன்னாடி டெல்லி தாண்டியே போயிட்டு பா. போன ஃபர்ஸ்ட். பாப்பா சொல். அடிக்கிற வெயிலுக்கு உள்ள ஜில் ஜூஸ் ஆனும் போது செம்மையாகுது இல்லை? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. டமான ஜூஸா? மச்சான் ரொம்ப நாளாக ஒரு டவுட் மச்சான். ஏன் என்னாலையும் கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணு பிக்கப் பண்ண முடியல? நானும் பிரியங்காவுக்கு நூல் விட்டேன், சங்கீதாவுக்கு நூல் விட்டேன், உனக்கு தான் வைக்கலன்னு பார்த்தா எனக்குமா? சே, ஆனால் ஒன்று மச்சான், ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் கிடச்சி நாம் அந்த பொண்ணுக்காக வாழ்ந்து அந்த பொண்ணு நமக்காக வாழ்ந்து நமக்கு எப்பாமே போதும். என்ன மச்சான் பிச்சை? என்ன உங்க அப்பா நான் லைன்ல எவனுங்க நான் வட்டி கூட்டு மாட்டிக்கினானா? போலீஸ் தேடுறாங்க உங்க அப்பனை. என்னடா வாங்கி வந்து நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. நான் என்ன பண்ண? உண்மையில உங்க அக்கா ஓடி போயிட்டா? நான் எதுவும் யதார்த்தமா சொன்னா உங்க அக்கா பதார்த்தமா ஓடி போயிட்டுக்கிறா. மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காத மாமனே, அப்புறம் நீ குடிச்சு டீக்கு காசு தர மாட்டேன் பாத்துக்கோ. மேல கை வைக்கிறான். மச்சான் கதிரு ஏன்டா சைலண்டா? என்ன என்னையா முறைக்கிறா? இப்போ ஏன் முறைக்கிறேன்னு உனக்கு தெரியாது? இல்ல
ஏதோ என் லவ் மேட்டர் 4 எடுத்து விட்டான், அதுக்கே மறுக்க நீ? சத்தியமா இப்ப நான் ஏன் மறைக்கணும் உனக்கு தெரியல. மச்சான் உன் மேல இல்ல ஓடி பண்ணி உங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன், நீ ஏன் முறைக்கிறன்னு எனக்கு தெரியல. மச்சான் சொல்லிடு, தேவையில்லாம நான் எனக்கு காசு ஆகுறான். சரி நானே சொல்றேன். மச்சான் அனுபவத்தில் சொல்கிறேன் மச்சான். சாருக்கு எத்தனை பொண்டாட்டி பிள்ளைங்க? அனுபவத்தில் நட்டுறாராம்ல. டேய் உனக்கு அவள் தான் மரியாதை. மச்சான் அவனு சொல்கிறேன், ஒரு பொண்ணு உன்னை தேடி வேணா வச்சுக்கோங்க. ஒன்று அவன் தப்பான பொண்ணா இருப்பா, இல்லையா உன்னை மட்டுமே அதிகமாக நேசிக்கிற, உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணா இருப்பா. எங்க போடுற கதைய? நான் ஏதோ ஒரு பொண்ணு மேல கல்லை தூக்கி போட்டேனா, அந்த பொண்ணு உடனே குடுக்குன்னு இவர் பின்னாடி வந்து இவரை லவ் பண்றேன்னு சொல்லுதான். நல்ல கதையாகத குமார. டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரி மச்சான், அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜிஹெச்ல பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்களா, அங்க போய் பிளட் கொடுத்துட்டா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. ஒரு பொண்ணு உன்னை தேடி வேணா வச்சுக்கோங்க. ஒன்று அவன் தப்பான பொண்ணா இருப்பா, இல்லையா உன்னை மட்டுமே அதிகமாக நேசிக்கிற, உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணா இருப்பா, இல்லையா உன்னை மட்டுமே அதிகமாக நேசிக்கிற, உன்னை உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணா இருப்பா. ஹலோ டீ, யாரு கேட்ட வண்டி எடுத்துட்டு போன? அது எங்க அப்பா யார்கிட்ட வட்டிக்கு வாங்க வண்டிடா. வண்டி எல்லாமாடா வட்டிக்கு வாங்குவீங்க? டீ எங்க அப்பா வாங்க மாட்டா. எப்படா வண்டி எடுத்துட்டு வருவ? டே ஒரு 5 நிமிஷத்துக்கு கூப்பிடுறேன் இரா. 5 நிமிஷம்ல எத்தனை வரலாம்? என் அப்பா என் தலையே திருப்பி விடுவாடா. டேய் என்னடா அப்படி பாக்குற? ஒன்னும் இல்லையே. வர சொன்ன சரி, வண்டி எடுத்துட்டு வந்திருக்க, என்ன ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? ஆமா, அது வந்து பைக்ல ஏறி சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? பைக் ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு கொஞ்சம் இறங்குனீங்கன்னா. ஏங்க இருங்க, பைக் ஸ்டார்ட் ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், விட்டு இறங்கி வா. சனினே நம்பி வந்தேன் பாரு. ஏங்க என்னங்க இவ்வளோ வேகமாக நடக்கிறீங்க? அத்லெட்டிக் சாம்பியன் போலையே. என்ன கலாய்க்கிறியா? கொன்றுவேன். சரி, பைக் எடுத்துட்டு வந்தியே எதுக்கு? அதான் ஒன்றும் வேலைங்களையே. இங்க பாருடா, ஒரு சில நேரத்துல ஒரு சில விஷயம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காம இருக்கலாம். அதுக்காக அந்த விஷயம் எப்பவுமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. மேபி அதை விட பெட்டரா இன்னொரு விஷயம் நடக்கலாம்ல. ஃப்ரீயா விடு. ஆமா, வண்டியை எடுத்துட்டு வந்த? இல்லைங்க, எனக்கு பிடிச்ச கோயில் ஒன்று இருக்கு, அங்கே உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு
உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண தெரியாது. ஆனால் சினிமாவில் வரதை விட அதிகமாக கேர் பண்ணி பார்த்துப்பேன். ஐ லவ் யூ. ஆ நான் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லையே, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நீ சொல்லு. அது ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் புதுசாக பானிபூரி கடை போட்டிருக்கான். அவன் இன்றைக்கி வர சொன்னான். அப்படியே உங்களையும் கூட்டின்னு போனா 2 கஸ்டமர் கணக்காகும்ல, அதான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன். ஏங்க நில்லுங்க, ஏங்க போகிறீங்க? எனக்கு பானிபூரி பிடிக்காது, போடா. இல்லைன்னா என் சித்தி பையன் ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்க, அங்கே போகலாம். உன் மூஞ்சி, போடா. ஐயோ எங்க நில்லுங்க, இது வேறு கலந்துச்சு. என்னடா இது, இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் ஒரு போனி கூட ஆகலையே. எவனோ பார்க்குறானா? வா, யாரும் பார்க்கல. ஐ சே, ஆஹா, இங்கே தான் இருக்கா? ஏங்க என்னங்க நீங்கள் பாட்டுக்கு விட்டு வந்துட்டீங்க? நான் இன்றைக்கி எதுக்கு தெரியுமா உங்களை முக்கியமாக பார்க்க வந்தது? அன்றைக்கி நீங்கள் என்னை பார்த்ததும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொன்னீங்க. நம்ம முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை. என்னடா இவங்க பார்த்ததும் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு சொல்கிறாங்களே, நான் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன். பட் நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு. பெருசாக என்கிட்ட எந்த பொண்ணுங்களும் பேசுனது கூட இல்லை. ஆனால் நீங்கள் பேசுனீங்க. ஸோ நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னும் மீதி இருக்கிற இந்த லைஃப்பை உங்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னடா ஏதா சொன்னியா? ஒன்றும் இல்லை, சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டேன். நண்பா பாய். யாரா அது பாய் சொல்லிட்டு போகிறாங்க? உனக்கு தெரிஞ்சவங்களா? தெரியலையே. ஐயோ வண்டி. இங்கே பாருடா, ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயம் நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக அந்த விஷயம் எப்பவுமே நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. மேபி அதை விட பெட்டராக இன்னொரு விஷயம் நடக்கலாம்ல. 5 நிமிஷம் எத்தனை என் அப்பா என் தலையே திருப்பிடுவாடா.